வழித்தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்று விஜய் அவர்கள் கல்வி விருது வழங்கும் விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா முன்னெடுத்திருக்காங்க. அவங்க வருடம் இதை முன்னெடுப்பாங்க. இந்த வருடமும் முன்னெடுத்திருக்காங்க. அதில் சில அரசியல் குறித்தும் அவர் பேசியிருக்காரு. நீட் மட்டும்தான் ஒரே தேர்வா, மாணவர்கள் அதை நம்பியே இருக்கக்கூடாது, மற்ற முயற்சிகளையும் ஈடுபடணும் அப்படின்னு பேசியிருக்காரு. இது விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருடம் பணமழை பொழியும், அதாவது டிவிக்கு இருக்கிறதுனால களத்தில் பணமழை பொழியும், ஆனால் மக்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. ஸோ அவருடைய ஸ்பீச், இந்த விழா எப்படி பார்க்குறீங்க? அதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் நீட் குறித்து பேசியிருக்காரு. பெரிய எதிர்வினைகள் திமுக ஆதரவாளர்கள் கிட்ட வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் ஒரு பாஜகவோட பி டீம் மாதிரி அவர் செயல்படுறார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேலோட்டமா பார்க்கும்போது நமக்கு அவங்க சொல்றது கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஏதோ ஒரு வகையில பாஜகவுக்கு அவர் ஃபேவரா பேசுறாருன்ற மாதிரி தான் தோணும். ஆனா கேர்ஃபுல்லா பார்த்தோம்னா அவர் ஆக்சுவலா திமுகவோட பி டீமா தான் அவரு செயல்பட்டு இருக்காரு. இப்ப திமுகவை பொறுத்தளவுல நீட் விலக்கு வேணும் அப்படின்றது தான் அவங்களோட ஸ்டாண்ட். ஆனா ஆக்சுவலா அவங்களுக்கு அந்த விஷயத்த செய்ய முடியல. ஸோ நீட்டால தமிழ் மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. மருத்துவ படிப்பு அப்படின்ற விஷயம் எட்டாக்கனியா மாறிட்டு இருக்கு. ஸோ உங்களால தமிழ் மாணவர்களுக்கு சில விஷயங்களை செஞ்சு கொடுக்க முடியல, அந்த விஷயங்கள் தேவையில்லை அப்படின்னு விஜய் சொல்றார். ஸோ உங்களால செய்ய முடியாத விஷயத்த தேவையே இல்லாது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்றாரு. ஸோ ஆக்சுவலா அவர் என்ன பண்றாருன்னா திமுகவுக்கு தான் ஃபேவர் பண்றாரு. ஸோ திமுகவால நீட் விலக்கு வாங்க முடியல, மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பு அப்படின்ற விஷயம் எட்டாக்கனியா மாறிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது உங்களுக்கு தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்றாரு. ஸோ அதனால ஆக்சுவலா பார்த்தோம்னா இது திமுகவுக்கு தான் ஒரு வகையான ஃபேவர். ஆனால் இதுல சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா, இது டிபேட் கிடையாது. நமக்கு மருத்துவம் முக்கியமா, மருத்துவத்துக்கு நம்ம ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா, எல்லாருமே டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படணுமா, இதெல்லாம் லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸா தமிழ்நாட்டில் இந்த டிபேட் போயிட்டு இருக்கு. ஸோ இது முக்கியமான விஷயம் கிடையாது. முக்கியமான விஷயம் ஸ்டேட் ரைட்ஸ் தான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, தமிழ் மக்களுக்குன்னு பிரத்யேக நலன் இருக்கு. அந்த பிரத்யேக நலனை பாதுகாக்க வேண்டியது தான் இங்க இருக்கக்கூடிய அரசோட வேலை. ஸோ தமிழ் மாணவர்களுக்கு என்ன வேணும், தமிழ் மக்களோட மருத்துவ தேவைகள் என்ன, இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்மளோட கவர்மெண்ட் தான் மருத்துவத்துக்கு மாணவர்களை செலக்ட் பண்ணும். அதுக்கான அந்த மெக்கானிசமை கவர்மெண்ட் உருவாக்கணும், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் உருவாக்கணும். அந்த உரிமை தமிழ்நாட்டுக்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கு. அதை இப்ப டெல்லி கையில வச்சிருக்காங்க. ஸோ இங்க அதுதான் இஷ்யூ. விஜய் அவர்கள் அதை பேசாம டாக்டர் படிக்கணுமா, அதிக முக்கியத்துவம் கொடுக்கணுமா, அது இங்க இஷ்யூவே கிடையாது. அதை நீங்க எப்ப வேணாலும் பேசிக்கலாம். ஸோ அதனால ஒண்ணு திமுகவுக்கு ஃபேவரா அவரு செயல்படுறாரு, ரெண்டாவது கோர் இஷ்யூ அவரு டைவர்ட் பண்றாரு. இது ஒரு பெரிய பிரச்சனை. நான் சொன்னது போல எப்பவுமே அரசியல்னு வரும்போது டீப்பான ஒரு விஷயம். பொலிட்டிஷியன்ஸ் பார்த்தோம்னா மேம்போக்கான விஷயங்களை டச் பண்றது, சீரியஸான இஷ்யூவையும் ரொம்ப டைல்யூட் பண்ணிடுறது, அந்த வேலையை தான் இங்கேயும் விஜய் பண்றாரு. இல்ல, இது மாணவர்களுக்கு அந்த விருது வழங்கும் விழா, அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கக்கூடிய விழா. இந்த விழாவில் டீப்பான அரசியல் பேசணுமா, அதை நம்ம எதிர்பார்க்கணுமா? நீங்க டீப்பான அரசியல் பேசிக்கிட்டு ஒரு விருது வழங்கும் விழால மைல்டான அரசியல் பேசுனீங்கன்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீங்க அரசியலே பேசாம நீங்க பேசக்கூடிய ஒரே அரசியல் மைல்டான அரசியலா இருக்கும்போது கான்செப்ட் அங்க டைல்யூட் ஆகுது. ஸோ இப்போ நீட் குறித்து நீங்க கிளியரான ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிட்டு, நீட் உரிமைகளை நம்ம மீட் எடுக்கணுன்ற விஷயங்கள்லாம் ரெகுலரா பேசிக்கிட்டு, நிறைய போராட்டங்கள்லாம் நடத்திட்டு, அதுக்கப்புறம் ஒரு மாணவர்களுக்கான விழால சாஃப்டா மைல்டான ஒரு டோன்ல டீப்பா போகாம சாதாரணமா பேசிட்டீங்கன்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீங்க ஒண்ணுமே பண்ணாம ஸ்டேஜுக்கு வரக்கூடிய ஒரே நேரத்துல நீங்க இந்த விஷயத்த பேசுறீங்க. எனக்கு தெரிஞ்சு 4-5 தடவை தான் அவர் ஸ்டேஜுக்கே வந்திருப்பாரு அரசியல் பேசுறதுக்கு. இப்போ இந்த இடத்துல இதை பேசுறாரு. பேசும்போது அப்ப என்ன ஆகுது, அது மீடியாவை மிஸ்கைட் பண்ணுது, மக்களை மிஸ்லீட் பண்ணுது. ஸோ இங்க பிரச்சனை என்ன, நம்ம மருத்துவ படிப்பு அப்படின்ற ஒரு மோகத்துல இருக்கும், அதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இஷ்யூவை டைவர்ட் பண்ணுது. பிரச்சனை அது கிடையாது. பிரச்சனை நீட் எக்ஸாம் அப்படின்றது தான் இங்க பிரச்சனை. அதை ஒரு கவர்மெண்ட் இங்க இருக்கக்கூடிய திமுக நாங்க விலக்கு வாங்குவோம்னு உத்தரவாதம் கொடுத்தாங்க, அதை அவங்களால செய்ய முடியல. அது ரெண்டாவது பிரச்சனை. இதெல்லாம் தான் நீங்க பேசணும். அதுக்கப்புறம் நீங்க சொன்னது போல ஓகே, ஏன் தேவையில்லாம டாக்டருக்கு நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, மெடிசன் ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை, அதை நீங்க செகண்டரியா பேசலாம். ஸோ நீங்க பிரைமரி விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணாம செகண்டரியை மட்டும் டச் பண்ணும்போது ஓவராலா அரசியலே அங்க நீர்த்து போகுது. இல்ல இன்னொரு விஷயமும் அவர் பேசியிருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, அவர் டிஎம்கேவை தான் பாதுகாக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இன்னொரு விஷயம்
அடுத்த இதுல சொல்றாரு என்னன்னா, ஊழல் இல்லாத கட்சிக்கு நீங்க வாக்களிக்கணும், அடுத்த வருடம் வந்து பணமழை பொழியும் தமிழ்நாட்டுல, அதெல்லாம் தவிர்த்துட்டு நல்ல கட்சிக்கு, ஊழல் இல்லாத கட்சிக்கு நீங்க வாக்களிங்க அப்படின்னு சொல்றாரு. மறைமுகமாக டிஎம்கே தானே சொல்றாரு. இப்போ இந்த விஷயம் வந்து தமிழ்நாட்டில் 7 கோடி மக்கள் இருக்காங்க. இந்த விஷயம் தெரியாதவனா ஒருத்தன் இருப்பானா தமிழ்நாட்டில் எலெக்ஷன்னா பணமழை பொழியும் அப்படின்ற விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக, இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் கரப்ட் அப்படின்ற விஷயம் இங்கே எல்லாருக்குமே தெரியும். இதில் ஒன்றும் பெரிய விஜய் ஏதோ பெரிய விஷயத்தை எதுவும் கண்டுபிடிச்ச மாதிரி எனக்கு தெரியலையே. இது சாதாரண ஒரு ஃபேக்ட். இல்லை, டிஎம்கே தானே சொல்றாருன்னு சொல்றேன் நான். ஓகே, டிஎம்கே சொல்றாரு. இன்ஃபேக்ட் அதை மட்டும் சொல்ல, குடும்ப அரசியல்னு சொல்லியிருக்காரு, ஏகப்பட்ட விஷயம் பேசியிருக்காரு. ஸோ இப்போ லாஜிக் என்னன்னா, கமல்ஹாசன் அவர்கள் டார்ச் லைட் எடுத்து எரிஞ்சாரு. அப்ப யார் அட்டாக் பண்ணாரு? அவரு டிஎம்கே தான் அட்டாக் பண்ணாரு. ஸோ இவரோட அரசியலும் அதுதான். திமுக எதிர்ப்பு தான் கமலோட அரசியலும் அதுதான், விஜயோட அரசியலும் அதுதான். ஸோ திமுக எதிர்ப்பு தான் உங்களோட அரசியல்னு இருக்கும்போது நீங்க திமுகவை எதிர்த்து தான் ஆகணும். திமுகவை எதிர்த்தாதான் அந்த வாக்குகள் உங்களுக்கு வரும். ஆனா நீங்க ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன? திமுகவை எதிர்ப்பதன் மூலமா நீங்க அரசியல் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துறீங்க? அரசியல்ல அதிமுகவோட ஓட்ஸை பிரிக்க போறீங்க. ஏன்னா அதிமுகவோட வாக்காளர்களும் திமுக எதிர்ப்பாளர்கள் தான். அந்த வகையில் அவங்க உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க. ஸோ டேமேஜ் யாருக்கு ஏற்பட போகுது? அதிமுகவுக்கு. இதனால லாபம் யாருக்கு ஏற்பட போகுது? திமுகவுக்கு. இதே விஷயத்த கமல்ஹாசனும் பண்ணார். கமல்ஹாசனோட அரசியலும் திமுக எதிர்ப்பு தான். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு 3-4% ஓட்ஸ் அவர் பிரிக்கிறாரு. பிரிக்கும்போது அதிமுகவுக்கு அது டேமேஜ் ஏற்படுது, திமுகவுக்கு லாபம் ஏற்படுது. கடைசியில் எல்லா டேமேஜ்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் யாருக்காக அவர் வேலை பார்த்தாரோ அவங்ககிட்டயே வந்து கடைசியில் ஓப்பனாக வந்து சேர்றாரு. ஸோ அரசியல் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ அதுதான் பிரச்சனை. நம்ம அரசியலை வந்து வெறுமனே ஒருத்தர் வாயில என்ன சொல்றார், என்ன பேசுறாருன்றது மட்டும் கிடையாது. அவரோட செயல்பாடுகள் யாருக்கு ஃபேவரபுளாக அது அமையுது, யாருக்கு அது லாபம் ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ ஒவ்வொரு ஆக்ஷனும் அதனால யாரு பெனிஃபிட் ஆகுறாங்க, அதோட பெனிஃபிஷியரி யாருன்றதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இங்க பெனிஃபிஷியரி வந்து கிளியர் கட்டா டிஎம்கே தான். இன்னொரு இடத்துல வந்து ஆதவர்ஜுனா அவர்களும் புஷியானந்த் அவர்களும் பேசுற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் வந்து ரிலீஸ் ஆகுது. அதுல வந்து எடப்பாடி அவர்கள் ஒருமையில வந்து ஆதவர்ஜுனா அவர்கள் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எடப்பாடி அவர்களை நம்பி வந்து யாருமே வந்து கூட்டணிக்கு வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு இலக்கார தோணியில வந்து அவர் பேசுறாரு. இப்போ டிவிக்கே தனிச்சு விடப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா, இல்ல ஏடிஎம்கே தனிச்சு விடப்பட்டிருக்கா, இவங்க 2 பேரும் சேருவதற்கான ஏன்னா வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா நீங்க? என்ன பொறுத்தளவில் அந்த வீடியோவை நான் இன்னும் பார்க்கல. ஸோ அது உண்மையான வீடியோவா என்ன நமக்கு தெரியல. பட் இந்த விஷயம் அலையன்ஸ் அப்படின்னு வரும்போது நான் எப்படி பார்க்குறேன்னா, டிவிகேவுக்கு பெரிய அலையன்ஸ்க்கான ஸ்கோப் கிடையாது. ஏன்னா டிவிகே கூட விசிகேவோ, பிஎம்கேவோ, டிஎம்டிகேவோ, இந்த மாதிரி கம்யூனிஸ்டுகளோ இவங்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அவங்களால வின்னிங் சீட்ஸை டெலிவர் பண்ண முடியாது. மேபி அவங்க சில சீட்ஸை வந்து கொடுப்பாங்க இந்த கட்சிகளுக்கு, பட் அது ஜெயிக்கக்கூடிய சீட்ஸாக அது மாறாது. ஸோ அதனால டிவிக்கே தனியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இப்போ ஏடிஎம்கே கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா அதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அவங்க தனியாக தான் நிற்பாங்க அப்படின்றது தான் என்னோட நம்பிக்கை, ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. ஏடிஎம்கே கூட அவங்க ஏன் போக மாட்டாங்கன்னு நான் சொல்கிறேன்னா, ஒன்று எலெக்ஷன் வைஸே அது வந்து ஒர்க் ஆகாது அவங்களுக்கு. யங்ஸ்டர்ஸோட ஓட்ஸை நீங்கள் வாங்க முடியாது. மாற்று அரசியல் வேணும்னு நினைக்கக்கூடியவங்களோட ஓட்ஸை நீங்கள் வாங்க முடியாது. இவங்களோட ஓட்ஸ் தான் ஈஸியாக வாங்க முடியும். ட்ரெடிஷ்னல் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா சாலிடாக அவங்க எந்த கட்சிக்கு ஓட் போடுறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு சில வாக்காளர்களை தான் ஈஸியாக உள்ளே கொண்டு வர முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அரசியலுக்கு வரும்போது அவங்கள உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு தான் நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் முதல் எலெக்ஷன்லேயே ஏடிஎம்கேவோட போய் சேர்ந்தீங்கன்னா அந்த வாக்குகள்லாம் உங்களுக்கு வராது. ரெண்டாவது, நீங்கள் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே நீங்கள் ஏடிஎம்கேவோட போய் சேர்ந்தீங்கன்னா ஏடிஎம்கேவோட ஜூனியர் பார்ட்னராக மாறிடுவீங்க, இபிஎஸோட ஜூனியர் பார்ட்னராக மாறிடுவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதுவும் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும், அதுவும் சரியாக இருக்காது. ஸோ இந்த காரணங்கள்லாம் இருக்கிறதால என்னை பொறுத்தளவில் அவர் தனியாக தான் அவர் போவார். அது மட்டும் இல்லாமல் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுலேருந்து திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையும் அவர் பண்ணல. அப்படி இருக்கும்போது அதிமுகவோட போய் சேர்ந்தா அது டெஃபினட்டாக திமுகவுக்கு பாதிப்பு. விஜய் அவர்கள் அதிமுகவோட போய் சேர்ந்தாருன்னா கண்டிப்பாக திமுகவுக்கு அது டேமேஜ். ஆனால் அதை அவர் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இன்கேஸ் அவர் அதிமுகவோட போய் சேர்ந்துட்டாருன்னா அவரோட திமுக எதிர்ப்பில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்றது நிரூபணம் ஆயிரும். நான் நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வரேன் இல்லையா, அதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி அது ப்ரூவ் ஆகும். அப்படி நடந்தால் சந்தோஷம்தான். பட் எனக்கு என்னமோ அது நடக்காதுன்னு தோணுது. அவர் தனியாக தான் போவார் அப்படின்றது தான் என்னோட பார்வை. இன்னொரு பக்கம் வந்து கமல் அவர்களுக்கு ராஜ்யசபா சீட் வந்து கொடுத்துருக்காங்க. நேற்று வந்து ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணி பேசியிருக்காரு கமல் அவர்கள். வெளியில் வந்து சொல்லும் பொழுது
மக்களுக்காக நாட்டுக்காக நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கோம், நீங்கள் வந்து தொடக்கத்தில் வந்து திமுகவை எதிர்த்தீங்க, இப்போ இங்கே வந்திருக்கீங்களே அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்கும்பொழுது அதை சொல்கிறார், நம்ம நாட்டுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ கமல் அவர்களுக்கு ராஜ்யசபா சீட் எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு அதான் ராஜ்யசபா சீட் கொடுத்துருக்காங்க, அது ஒரு விஷயம். ஆனால் நேற்று அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசின விஷயம், மீடியாட்ட பேசின விஷயம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த கேள்வியை கேட்கும்போது ஃபர்ஸ்ட் அவர் எப்படின்னா ஒரு நடிகர் மாதிரி தான் இனிஷியலாக ரியாக்ட் பண்ணுறாரு. யூஸ்வலாக நடிகர்கள்கிட்ட நீங்கள் சிக்கலான கேள்வி கேட்கும்போது இல்லைங்க அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் அப்படி தான் அவர் திரும்புறாரு. அப்புறம் தான் அவருக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது, இல்லை நம்ம அரசியல்வாதி ஆச்சு நம்ம அப்படின்னு திரும்புறாரு. டக்குன்னு உடனே ஸ்ட்ராங்காக திரும்புறாரு, நாட்டுக்காக போனேன் அப்படின்ற மாதிரி அதிரடியாக அவர் சொல்றாரு. ஸோ அந்த இடத்துல அதை பார்க்கும்போது பழைய மக்கள் நீதி மையம் கமல் வந்து எனக்கு மைண்டுக்கு வந்தார். அப்பா இதே மாதிரி தான் ரொம்ப ட்ராமாட்டிக்காக பயங்கர ஒரு பொலிட்டிஷியன் மாதிரி ஸ்டிஃபான ஃபேஸ்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினதெல்லாம் இருந்தது. டிவி உடைச்ச கமல். ஆமாம், ஸ்ட்ராங் கமல் திருப்பி ரிட்டர்ன் ஆனார். ஆனால் டக்குன்னு அந்நியன் மாதிரி ரிட்டர்ன் ஆகிட்டு பட்டுன்னு அது காணாமல் போயிட்டார். ஸோ இப்போ கமல்ஹாசன் அவர்கள் சொல்கிற அந்த ரீசன் இருக்கு பாருங்க, நாட்டுக்காக இந்த பண்ணேன்னு, அது அப்பட்டமான பொய். அதில் எந்த உண்மையும் கிடையாது. நீங்கள் நாட்டுக்காக இந்த லாஸ்ட் 4 இயர்ஸில் என்னெல்லாம் பண்ணீங்க? சரி, நான் அந்த நாட்டுக்காக தான் இதை பண்ணேன்னு நீங்கள் சொல்லும்போது அதோட உள்ளர்த்தம் என்ன? பாஜகன்ற பெரிய ஒரு த்ரெட் இருக்குது, இந்தியாவுக்கு அது பேராபத்தை ஏற்படுத்தும், அதனால நான் திமுகவோட போய் சேர்ந்தேன் அப்படின்றதான லாஜிக்கு. ஸோ நிஜமாவே பாஜக ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, ஃபாசிசம் நிஜமாவே பெரிய பிரச்சனைனா ஃபாசிசம் எதிர்க்கிறதுக்கு இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ் நீங்கள் என்ன பண்ணீங்க? 21லேருந்து 25 வரைக்கும் என்ன பண்ணீங்க? உங்களோட அரசியல் செயல்பாடு என்ன? ஒன்றுமே பண்ணல. ஒன்றுமே பண்ணாமல் 25ல் போய் நீங்கள் திமுக கிட்ட சரண்டர் ஆகிறீங்க. அப்படி நீங்கள் திமுகவோட சரண்டர் ஆகிறதன் மூலமாக நீங்கள் பாஜகவை எதிர்க்கிறீங்களா? அப்படி திமுகவோட சரண்டர் ஆகிறது தான் பாஜகவை எதிர்க்கிறதுக்கான ஒரே வழினா டே 1லே போய் திமுகவில் போய் சேர்ந்துருக்கலாமே. எதுக்கு இப்போ உங்களுக்கு கட்சி? இப்போ போய் சேர்ந்துருங்க திமுகவில் போய். எதுக்கு உங்களுக்கு கட்சி? உங்களுக்கு ஒரு அரசியல் செயல்பாடு கிடையாது, ஆனால் திமுக கிட்ட ஐக்கியமாகறீங்க. அவங்க உங்களுக்கு ஒரு எம்பி சீட் கொடுக்குறாங்க. என்ன இப்படி பண்ணிட்டீங்க? அங்கேயே போய் எதிர்த்து ஆளோடையே போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை, இது நாட்டுக்காக இதை பண்ணுன்றீங்க. அப்போ நாட்டுக்காக திமுக கூட போய் சேர்றதை தவிர உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாதுன்னா உங்களுக்கு எது கட்சி? உங்கள் கட்சிக்கு தான் ஒன்றுமே இல்லையே. ஸோ இவ்வளவு அப்பட்டமாக இந்த மாதிரி அவர் அசால்ட்டாக மீடியா முன்னாடி பேசிட்டு போகிறார். ஸோ இது பொய், அதில் எந்த உண்மையும் கிடையாது. அவர் நாட்டுக்காகலாம் பண்ணல, அவருக்காக இதை பண்ணுறார். அவருக்கு இதில் லாபங்கள் இருக்குது, ஒரு எம்பி சீட் கிடச்சிருக்கு. அதுபோக அவரோட படங்களோட ப்ரொடியூசர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும், டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கனாலும் தெரியும். அந்த வழியாகவும் சில விஷயங்கள் மேபி இருக்கலாம். பட் இது கண்டிப்பாக அவர் நாட்டுக்காகலாம் பண்ணல. நாட்டு மேலேயும் மக்கள் மேலேயும் அக்கறை இருக்கக்கூடிய ஒருத்தன் 4 வருஷம் சும்மா இருந்திருக்க மாட்டான். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 4 வருஷம் சும்மா இருந்திருக்காரு, எதுவும் பண்ணல. அதனால நிஜமாவே மக்கள் மேலேயும் நாடு மேலேயும் அக்கறை இருந்தா ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பார். முதல்ல அக்கறைன்றது மக்கள் மேல சில மனிதர்களுக்கு ஒரு இயல்பாகவே ஒரு அக்கறை இருக்கும், அன்பு இருக்கும். அவங்க மக்களுக்கான ஒரு பிரச்சனை வரும்போது உடனடியாக ரியாக்ட் பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று பேசுவாங்க, மக்களுக்குன்னு ஏதாவது செய்வாங்க. அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து அரசியல் வருது. அதுலேருந்து அடுத்தது பாஜக மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா, திமுக மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா, அப்போ நம்ம மக்களுக்காக நம்ம திமுகவை விமர்சிக்கிறோம், மக்களுக்காக நம்ம பாஜகவை விமர்சிக்கணும், எதிர்க்கணும் அப்படின்ற இடம் அங்கிருந்து தான் வருது. நீங்கள் முதல்ல மக்கள்கிட்டயே போல, மக்களுக்காகவே நீங்கள் எதுவும் பண்ணல. ஸோ மக்களுக்காக நீங்கள் ஏதாவது பண்ணதுக்கு அப்புறம் தான் அரசியலுக்கு நீங்கள் போக முடியும். ஸோ எதுவுமே பண்ணாமல் அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக சினிமாக்காரர் மாதிரி பார்த்துட்டு நான் நாட்டுக்காக பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார்னா அபத்தமாக இருக்குது. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு வராமையே போயிட்டாரு. அந்த மாதிரி இவரும் வராமையே இருந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்களோ? வந்தார்னா அவர் எதுவுமே தாக்கம் ஏற்படுத்தலை, அரசியல் இம்பேக்ட் எதுவுமே ஏற்படுத்தலை. இன்ஃபேக்ட் நான் வந்து அவர் ஒரு சீரியஸான பொலிட்டிஷியனாகவும் நான் பார்க்கல. ரஜினிகாந்த் அவர்களாக இருக்கலாம், கமல்ஹாசன் அவர்களாக இருக்கலாம், விஜய் அவர்களாக இருக்கலாம், இவங்க 3 பேரையும் நான் சீரியஸ் பொலிட்டிஷியனாக நான் பார்க்கல. என்ன பொறுத்தளவில் விஜயகாந்த் அவர்களோட அரசியலை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஆனால் அவர் சீரியஸான ஒரு பொலிட்டிஷியன். அவர் கையில் எடுத்த அரசியலை சீரியஸாக எடுத்து பண்ணார், ஒரு கட்சியை நியாயமாக கட்டினார், எஃபோர்ட் போட்டு பில்ட் பண்ணார். இன்றைக்கும் அந்த கட்சி இருக்குது, அவர் இறந்ததுக்கு அப்புறமும் அந்த கட்சி இருக்குது. அந்த கட்சி பலவீனப்பட்டு போயிருச்சுன்றது செகண்டரி, ஆனால் இருக்குது. ஆனால் எம்என்எம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே அவர் சீரியஸான ஒரு பொலிட்டிஷியன் அந்த கட்சியை ஆரம்பிக்கல. அவர் அது ஒரு சீரியஸ் பொலிட்டிஷியனாக அவர் ஒர்க் பண்ணல. எப்படி ரஜினி ஒரு சீரியஸ் பொலிட்டிஷியனாக ஒர்க் பண்ணலையோ, விஜயும் இப்போ அதே மாதிரி தான். அவருக்கு பெரிய அரசியல் செயல்பாடுகள்லாம் எதுவும் கிடையாது. சீரியஸ் பொலிட்டிஷியன்னா ஆக்டிவாக இருக்கணும், கட்சியை கட்டுறது, கட்சியை மெயின்டைன் பண்ணுறது தான், சும்மா கிடையாது.
ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க, எல்லாம் பிரச்சனையை கொண்டு வருவாங்க, ஆர்கனைஸ் பண்ணணும், சிஸ்டமை பில்ட் பண்ணணும், அதெல்லாம் கஷ்டமான ஒரு விஷயம். நீங்கள் டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்ணணும், வேலை பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் அந்த விஷயத்தெல்லாம் பண்ணல. இவங்க ஜஸ்ட் ஒரு சினிமா நடிக்கிற மாதிரி அரசியலுக்கும் ஒரு கால் ஷீட் கொடுக்குறாங்க, சும்மா சாதாரணமாக 2-3 கேம்பெயின் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, பேசிட்டு கட்சி அந்த ஃபவுண்டேஷன் இருக்குது பார்த்தீங்க, அந்த கட்சியோட ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கள், அதை பில்ட் பண்ணவே இல்லை. கமலஹாசனும் அப்படிதான், விஜயும் அப்படிதான், 2 பேருமே அதை பண்ணவே இல்லை. அப்படி பண்ணாமல் இருக்கும்போது தான் நமக்கு வந்து நிறைய கேள்விகள் வருது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ முக்கியமான ஒரு தேர்தல் அது. அதுக்கு சாதாரணமாக கேஷுவலாக எந்த எஃபர்ட்டும் போடாமல் பண்ணுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் அடிச்சு சொல்லுவேன், இவங்க 2 பேருமே சீரியஸ் பொலிட்டிஷியன்ஸ் கிடையாது. ரஜினி கணக்கிலே கிடையாது, அவர் அரசியலுக்குள்ளே வரல. ரஜினி ஒரு பொலிட்டிக்கல் பர்சனே கிடையாதுங்க. ரஜினி வந்து அவர் எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் அவர் அரசியல் பேசி நான் பார்த்ததே இல்லை. அரசியலுக்கு வருவேன்னு சொல்லி ஸ்டேஜில் அவர் பேசினதும் அதெல்லாம் அரசியல் கிடையாது. அவர் பாட்டுக்கு எதாலாமோ பேசின, சிஸ்டம் சரியில்லைன்னாரு, கரப்ஷன்னாரு, இதெல்லாம் அரசியல் கிடையாதுங்க. இதை யார் வேணாலும் பேசுவாங்களே, சிஸ்டம் சரியில்லை அது சரியில்லை. இதுக்கு சொல்யூஷன்னா நீங்கள் பொலிட்டிக்கல் சொல்யூஷன் வைக்கணும். ஸோ அவருக்கு என்னைக்குமே அவர் அரசியல் பேசினதே கிடையாது ரஜினி. கமலுமே நான் பழைய பேட்டிகள்லாம் பார்த்துருக்கேன், எனக்கு அரசியல்லாம் தெரியாதுங்க, அதனால எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் எப்படி பண்ண முடியும், நான் அரசியலுக்குலாம் வரமாட்டேங்கன்னா முன்னாடி சொல்லியிருக்காரு. அதை ஏன் அந்த டைம்ல எல்லா நடிகர்களும் சொல்லுவாங்க, அரசியலுக்கு வரீங்களான்னு கேட்டாலே பம்முவாங்க, 2 ஸ்டெப் பேக் போவாங்க. ஏன்னா அப்போ தெரியும் அரசியலுக்குள்ள வந்தோன்னா டேமேஜ் பயங்கரமா இருக்கும். ஸ்ட்ராங்கா அம்மா இருந்தாங்க, ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க, இன்னொரு சைடில் கருணாநிதி இருந்தார். ஸோ அதனால அவங்கள மீறி நம்ம அரசியலுக்குள்ள வந்தோம்னா சினிமா கரியர் காலி ஆயிரும்னு தெரியும். அதனால தான் அவங்க ரிவர்ஸ் பண்ணாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ இந்த நடிகர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கமலும் சரி விஜயும் சரி, இவங்க 2 பேருக்குமே கவர்மெண்ட்ஸோட பிரச்சனை வந்திருக்கு. குறிப்பாக ஜெயலலிதா அவர்களோட பிரச்சனை வந்தது. அவங்க படத்தை ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும் போது டக்குன்னு காம்ப்ரமைஸ் ஆகிறாங்க இல்லையா? சிஎம்கிட்ட தான் காம்ப்ரமைஸ் ஆகிறாங்க. பட்டுன்னு வந்து முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட்டே போடாமல் பட்டுன்னு காம்ப்ரமைஸ் ஆகிறாங்க. ஸோ அரசு நினச்சா பவரை யூஸ் பண்ணி ஒரு நடிகரோட படத்தை வர விடாமல் ஸ்டாப் பண்ண முடியும் இல்லையா? முடியும். ஒரு நடிகனை பணிய வைக்கவும் முடியும். அதுக்கான ப்ரூஃப் இருக்கு. கமலும் இறங்கி போயிருக்காரு, விஜயும் இறங்கி போயிருக்காரு. இப்ப இருக்கவங்க ஏன் அலோவ் பண்றாங்க? இப்ப அந்த பவர் இருக்கும்போது நிஜமாவே திமுகவுக்கு விஜயால டேமேஜ் ஏற்படும்னா ஏன் ஜெயலலிதா பண்ண விஷயத்த இவங்க பண்ணல, வச்சு அலோவ் பண்றாங்க? ஜனநாயகமா இருக்காங்களோ? ரொம்ப ஜனநாயகவாதிகளா இருந்தாலும் இந்த மாதிரி அலோவ் பண்ணுவாங்க. மேபி பயங்கரமான டெமோக்ரஸி மேல, ஃப்ரீ ஸ்பீச் மேலாம் நம்பிக்கை மேபி இருக்கலாம். பட் நான் எப்படி பாக்குறேன்னா, இதுவரைக்கும் அலோவ் பண்ணாத அளவுக்கு இவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கும்போது மேபி விஜய்க்கும் கமலுக்கும் அந்த ஃப்ரீடம் கொடுக்கறதால மேபி திமுகவுக்கும் லாபம் இருக்கும் பார்த்து அவங்க அலோவ் பண்றாங்கன்னு தோணுது. ஏன்னா அவங்க இப்போ அரசுன்ற ஒரு நிறுவனத்தை யூஸ் பண்ணி உங்களால படத்தை சப்ரஸ் பண்ண முடியுது, அந்த சம்மந்தப்பட்ட நடிகரை வளைக்க முடியுது. அதை இங்கே பண்ணாமல் அலோவ் பண்ணிட்டு இருக்காங்களே, வேடிக்கை பார்க்குறாங்களே. மேபி அப்போ ஃப்ரீடம் கொடுக்கறதால இங்கே பெனிஃபிட் இருக்கோ அப்படின்ட்டும் தோணுது. ஏன்னா ஜென்ரலாக இன்னைக்கு மீடியாவை கண்ட்ரோல் பண்ணப்படுற விதம் நம்ம பார்த்தானே இருக்கோம். நார்மலாக மீடியாவெல்லாம் ஃப்ரீயாலாம் ஃபங்க்ஷன் ஆகலாம் விடலை. மீடியாலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மீடியாட்டெல்லாம் நீங்கள் ஜனநாயகவாதிகளாக இல்லை, பர்டிகுலராக நடிகர்கள்கிட்ட மட்டும் ரொம்ப ஜனநாயகவாதிகளாக இருக்கீங்கன்னா அது எப்படி புரிஞ்சுக்க? டவுட் வருது. ஆமாம், டவுட் வருது. அதுக்கு மேலே நம்ம எதுவும் பேசுறதுக்கு இல்லை, டவுட் மட்டும் பட்டுப்போம். ஓகே. இன்னொரு பக்கம் வந்து கமல் அவர்கள் பேசும்பொழுது தாவேகா குறித்து நான் விமர்சிக்க விரும்பல, நான் ஒரு புது கட்சி, அது போல வந்து தாவேகாவும் ஒரு புது கட்சியை இன்னொரு புது கட்சி விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு தவிர்த்துட்டு போறாரு. நடிகர்கள், இந்த 3 நடிகர்களும் அரசியலுக்கு வந்தாங்கல்ல, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தத்துவ ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் புது விஷயங்களை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சினிமாவில் ஸ்கிரிப்ட் எழுதுகிற மாதிரி புது கொள்கைகள், புது தத்துவங்கள், ஆன்மீக அரசியல், மைய அரசியல். இப்போ இவர் லேட்டஸ்டாக வந்தவர் தமிழ் தேசியம் திராவிடம், அதுபோக என்னெல்லாமோ வேற வார்த்தைகள் எல்லாமும் உள்ள ஆட் பண்ணார். அதெல்லாம் எனக்கு ஞாபகமும் இல்லை. புது தத்துவங்கள். இந்த தத்துவங்கள்லாம் உலகத்தில் வேற எந்த சிந்தனை தத்துவ ஞானிகளும் யோசிச்சிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரியான தத்துவங்கள். அந்த அடிப்படையில் இப்போ கமல்ஹாசன் அவர்கள் புது ரூல் ஒன்று போட்டிருக்காரு. புது கட்சி இன்னொரு புது கட்சியை விமர்சிக்க கூடாது. இது என்ன ரூல்னு எனக்கு தெரியல. அது என்ன சட்டம்? அது புது கட்சியை இன்னொரு புது கட்சியை விமர்சிக்க கூடாது. உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு, புதுசாக இன்னொரு கட்சி வருது, அவங்களுக்கு வேற ஒரு கொள்கை இருக்கு. உங்க கொள்கைக்கு உட்படாத ஒரு கொள்கையா இருக்கு, உங்க கொள்கைக்கு எதிரான ஒரு கொள்கையா இருக்கு, உங்க செயல்பாட்டுக்கு எதிரான ஒரு செயல்பாடு இருக்குன்னா அப்ப விமர்சிங்க. அதுல என்ன தப்பாகி போச்சு? அதுல விமர்சிக்கிறதுல என்ன தப்பு? புது கட்சினா நீங்க விமர்சிக்க மாட்டீங்களா? பழைய கட்சியை தான் விமர்சிப்பீங்களா? நீங்க என்னது வம்பா இருக்கு? அப்ப விஜய் வந்து இன்னொரு 10 வருஷம் கழிச்சுதான் விஜய் விமர்சிப்பீங்க. உங்க கணக்குப்படி உங்க கட்சியே புது கட்சி, 6 வருஷம் ஆன உங்க கட்சி புது கட்சி. அப்ப டெஃபினட்டா விஜயை விமர்சிக்கணும்னா இன்னொரு 10 வருஷம் ஆகும் உங்களுக்கு. அப்பதான் நீங்க விஜய் விமர்சிப்பீங்க.
அட்லீஸ்ட் 7 வருஷமாவது ஆகணும். அப்போ என்ன லாஜிக் இது இது இதெல்லாம் ஒன்றும் புரியல. இது என்ன புது அரசியல்னா நமக்கு எதுவும் புரியல. ஸோ அதனால தமிழ் மக்கள்லாம் அந்த சர்க்கஸ்லாம் பார்க்கணும், பார்த்து புரிஞ்சுக்கணும். இப்போ இறுதியாக ஒரு கேள்வி, கமல் அவர்களுக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்துட்டாங்க. இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன் வந்தாலுமே ஒரு 4-5 சீட் வந்து கணக்கு பண்ணி கொடுக்க போறாங்க. அவ்வளவுதான். ஒரு மதிமுக மாதிரி தான் மக்கள் நீதி மையம், வேற எதுவுமே ஒரு இம்பாக்டை இனிமே வந்து ஏற்படுத்த முடியாதுன்றதான் உங்களுடைய பார்வை. ஏன்னா மதிமுகவோட நீங்கள் கம்பேர் பண்ணிட்டீங்க. மதிமுகவில் இன்னமும் அந்த கட்சி இருக்குது, தலைவர் ஆக்டிவாக இருக்கார், தொண்டர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க, இன்றைக்கும் அவங்க பொலிட்டிக்கலாக ஆக்டிவாக இருக்காங்க, நிறைய இஷ்யூஸை பற்றி பேசுகிறாங்க, பிரச்சனைகள் வரும்போது பேசுகிறாங்க. எம்என்எம்ன்ற கட்சி இருக்கா? அது பெரிய ஒரு சந்தேகம். எனக்கு தெரிஞ்சு யாரும் கிடையாது கிரவுண்டில். எம்என்எம் அப்படின்ற கட்சியோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி என்ன, பொலிட்டிக்கல் ஆக்ஷன் என்ன, ஒன்றுமே கிடையாது. நீட் குறித்து அவங்களோட ஸ்டாண்ட் என்ன, இங்கே கள்ளச்சாராயம் குடித்து இறந்தாங்களே கள்ளக்குறிச்சியில், அது குறித்து அவங்களோட ஸ்டாண்ட் என்ன, ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் அதை எடுத்திருக்காங்களா, எத்தனை போராட்டங்கள் நடத்துனீங்க, எதுவுமே பண்ணல. அப்புறம் ஏன் திமுக வந்து ஒரு எம்பி சீட் கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? எந்த பயனுமே இல்லை, அப்படி இருக்கும்போது ஏன் கொடுக்குறாங்க? இன்ஃபேக்ட் அதான் ஒன்று என்னென்னா, அவங்க ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ப்ராமிஸ் அவங்க கீப் அப் பண்ணுறாங்க. 24 அவருக்கு எதுவும் கொடுக்கல, 24 எதுவும் கொடுக்கல. அது போக அவர் வந்து கேம்பெயின்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தோம்னா கமலால் எந்த பயனும் கிடையாது. இஃப் இன் கேஸ் டிஎம்கே கொடுத்த வாக்குறுதியை மீறி செயல்பட்டாலும் கமல்கிட்ட லெவரேஜ் கிடையாது, எதுவும் கேட்க முடியாது, எதுவும் கேட்க முடியாது. இப்போ லெவரேஜ் உங்களுக்கு இருக்கணும்னா நீங்கள் எங்களுக்கு கொடுக்கலன்னா அப்புறம் அலையன்ஸை நான் பிரேக் பண்ணிடுவேன், அந்த கூட்டணியில் போயிடுவேன், அப்படிலாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. உங்ககிட்ட தொண்டர்களும் கிடையாது, கட்சியும் கிடையாது. ஒரு பிரச்சாரம் கமல் அப்படின்ற ஒரு நபருக்காக அது எடுபடுது. நான் எப்படி பார்க்குறேன்னா, கமல் ஒரு பெரிய ஒரு லெஜெண்டு, ஒரு பெரிய ஒரு நடிகர். ஸோ அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு எம்பி சீட் கொடுக்கறது வந்து நியாயம் கிடையாது தான். ஏன்னா எம்பி சீட்டுன்றது நீங்கள் அதை யூஸ் பண்ணி மக்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்யலாம், அதை யூஸ் பண்ணி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அப்படி இருக்கும்போது அந்த வேலையை செய்கிறதுக்கு தகுதியான ஆட்கள்கிட்ட தான் அதை கொடுக்கணும். அஃப்கோர்ஸ் ஒரு நல்ல நடிகர், ஒரு சூப்பரான லெஜெண்டுக்காக கொடுக்கக்கூடாது. பட் அந்த ஒரு சாஃப்ட் கார்னர் மேபி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களும் டிஎம்கே டாப் லெவல் லீடர்ஷிப்பையும் எடுத்துக்கிட்டு அவங்களும் சினிமா இண்டஸ்ட்ரியோட ஏதோ க்ளோஸாக தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் சினிமா இண்டஸ்ட்ரியோட க்ளோஸாக இருக்கக்கூடிய சில பேர் டெஃபினட்டாக கமலை ஒரு பெரிய ஐக்கானாக தான் பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அந்த வகையில் ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். கமல் மக்கள் நீதி மையம் அவ்வளோதானா? எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் பெருசாக மக்கள் நீதி மையம்க்கு எதுவும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் 21 அவங்க முடிச்சுட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமே ஒன்றும் பண்ணல. ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியன் தான். இன்ஃபேக்ட் அதை பற்றி பேசும்போது அவர் மக்கள் மேலே அந்த பழியை தூக்கி போட்டார் அந்த டைமில். என்ன பார்ட் டைம் பொலிட்டிஷியன் சொல்கிறீங்க, ஆனால் மக்கள் அவங்க செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்யலை அப்படின்ற துணியில் பேசினார். எக்ஸாக்டாக எனக்கு அது ஞாபகம் இல்லை. அந்த துணியில் அவர் மக்கள் மேலே தான் அந்த பிளேமை தூக்கி போட்டார். ஸோ 21 ஒன்றும் கிடையாது, ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ணல. இதுதான் ரொம்ப நமக்கு ஃபஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது. திடீர்னு அவுட் ஆஃப் த ப்ளூன்னு சொல்லுவாங்க பாருங்க, எங்கிருந்தோ பட்டுன்னு அரசியலுக்குள்ள வந்தார் அவர். ரஜினியாவது பரவாயில்ல, அப்பப்போ ஏதாவது ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ரஜினி அரசியலுக்கு வரப்போறாருன்னு ஒரு 25 இயர்ஸாக நியூஸ் அப்பப்போ வரும். கமல் பற்றி அப்படி எந்த நியூஸுமே வராது. யாரும் எதிர்பார்க்கல கமல் வருவாருன்னு. விஜய் அவர்கள் அரசியலுக்கு நீங்கள் வருவீங்களான்னு கேட்கும்போது பெருசாக அதுக்கு பதில் சொல்லலை. ஸோ அதை பேஸ் பண்ணி மேபி விஜய் அரசியலுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வரவே மாட்டேன்னு அவர் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. ஆனால் கமல்ஹாசன் அவர்கள் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. அப்படி இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்கல, பட்டுன்னு அரசியலுக்குள்ள வரார். ஸோ மக்களுக்காக நீங்கள் எதுவும் பண்ணல, எந்த அரசியல் செயல்பாடுகளும் உங்களுக்கு கிடையாது, திடீர்னு அரசியலுக்குள்ள வரீங்க, அரசியல் பேசுகிறீங்க, உங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் மாற்றிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டராக நீங்கள் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க. ஒரு 2 வருஷம் நீங்கள் அந்த ஒர்க்கை பண்ணுறீங்க. 2018 வராரு, 19 கண்டெஸ்ட் பண்ணுறாரு, 19, 20, 21 ஓகே, ஒரு 3 வருஷம் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாட்டா, அவ்வளோதான். எனக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இனிமேல் நீங்கள் உங்கள் பிரச்சனையை பார்த்துக்கோங்க, நான் என் வேலையை பார்க்க போகிறேன், படங்கள் நடிக்க வேண்டிய வேலை எனக்கு இருக்குது, அதனால் நான் இனி உலக நாயகனாக செயல்பட வேண்டிய டைம் வந்தாச்சு, பாய் பாய்ன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நிஜமாவே மக்கள் மேலே அக்கறை இருந்தால் இப்படி விட்டுட்டு போக மாட்டாங்கல்ல. நீங்கள் தானே சொன்னீங்க சொசைட்டியில் நிறைய பிரச்சனை இருக்குன்னு. அப்போ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ தீர்வு கிடச்சிருச்சா? அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இல்லை அப்படின்னா நிற்கணும்ல. நீங்கள் உங்களை நம்பி 3% மக்கள் ஓட் போட்டிருக்காங்க. அப்போ அந்த மக்கள்லாம் அந்த நம்பிக்கையெல்லாம் வீணாக போச்சு இல்லை? ஸோ அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? ஒன்றுமே இல்லை. ஏமாற்றம் தான் அவங்க எல்லாத்துக்குமே. அஃப்கோர்ஸ் நம்ம தமிழ் மக்களை தான் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, இன்ஃபேக்ட் அதை மறந்துருப்பாங்க இப்போ எல்லாருமே. பட் இருந்தாலும் அவர் பண்ணது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஓகே, நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.